Good morning, champion. We are having technical champion along with us. Introduce yourself. My name is Karthik. I am from Karpam College of Engineering. So, Karthik நமக்கு ஒரு டெக்னிக் சாம்பியனா இருக்காரு. கார்த்திக் வந்து என்ன அப்படின்னா, கார்த்திக் வந்து நமக்கு ரெண்டு பைப் எடுத்துட்டு வராரு. ஒரு பைப்பு, இன்னொரு பைப், ஒரு சின்ன பைப்பு, ஒரு பெரிய பைப். ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்றாருன்னா பேரலா கனெக்ட் பண்றாரு. ஸோ ரெண்டுத்தையும் வந்து அவர் கனெக்ட் பண்ணது பேரலா கனெக்ட் பண்ணார். ஸோ சின்ன பைப் வந்து சென்டிமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து when two pipes are connected in parallel, discharge total discharge equal to Q1 plus Q2. Head loss equal to both are equal. சரியா? ஹெட் லாஸ் வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து டிஸ்சார்ஜ் வந்து 2 டைம்ஸ் இருக்கும். இதான் நம்ம இதே சீரீஸ் அப்படின்னா எப்படின்னா சீரீஸ்னா வந்து டிஸ்சார்ஜ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஹெட் லாஸ் வந்து சம்மா ரெண்டு கண்டிஷன் ஆகும். சீரீஸ் கண்டிஷன், பேரலல் கண்டிஷன் ஆகும். இப்போ பேரலல்னு சொன்னாலே ஹெட் லாஸ் சேம்ன்றதை அண்டர்ஸ்டுட். இப்போ கொடுத்துட்டாங்க ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் சேம் சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கேட்கறாங்க டிஸ்சார்ஜ். நமக்கு தெரியும் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் சேம்னா Q ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு D பவர் 5 அப்படின்னு தெரியும். அப்ப larger pipe to smaller pipe தான் Q2 by Q1 whole square equal to 40 by 10 whole power 5. அடிதடி வெட்டு குத்து. சரிங்களா? அப்ப 4 power 5 வந்து நம்ம எடுத்துட்டா 4 power 5 னா 32 into 32 சார் 1024. சரியா? அப்ப ரூட் எடுத்தோம் அப்படின்னா Q2 by Q1. அப்ப 32 ஸ்கொயர் இன்டு ரூட் எடுத்தா 32. ஆன்சர் இஸ் 32 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் லார்ஜர் பைப் டு ஸ்மாலர் பைப். இந்த ப்ராப்ளம் என்ன புரிஞ்சுது? இது புரிஞ்சுச்சுன்னா ரெண்டு பைப் இருக்கு. ஒரு சின்ன பைப்போட டயா வந்து 10 சென்டிமீட்டர், பெரிய பைப் வந்து 40 சென்டிமீட்டர். பேரலல் கண்டிஷன் என்ன சொல்றாங்க? கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்துட்டு ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் Q வந்துட்டு Q1 plus Q2 ஆ இருக்கும். டிஸ்சார்ஜ் டோட்டல் டிஸ்சார்ஜ் ஈக்குவல் சம் ஆஃப் தி டூ பைப்போட டிஸ்சார்ஜ். அப்புறம் HF வந்துட்டு எப்படி இருக்குன்னா HF 1ம் HF 2ம் ரெண்டுமே சேமா இருக்கும். இப்போ ப்ராப்ளத்துக்கு வருவோம். பேரலல் பைப்ல வந்தோம்னா Q ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டயாமீட்டர் பவர் 5. அப்படி பார்த்தோம்னா Q2 by Q1 அதாவது பெரிய இதுல இருந்து இந்த வந்தோம்னா ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா D2 by D1 வரும். அது வந்து 40 by 10 ஹோல் பவர் 5. அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 32 கிடைக்கும். சூப்பர். இப்ப நமக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு சூப்பரா நமக்கு ஆன்சர் சொன்ன டெக்னிக்கல் சாம்பியன் கார்த்திக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.